மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதில் விலை கம்மி, எதில் லாபம், ஸோ எதில் நம்மளுக்கு நல்ல நல்ல ஆப்ஷன்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சீக்ரெட்டுங்க. இந்த டாப்பிக்கு யாருமே தொடாது, நம்ம கூட இது வரைக்கும் தொடாதது, மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லி ஆகணும்னு சொல்கிறேன். ஏன்னா பழைய வீட்டுமனை, புதிய வீட்டுமனை, இதனுடைய வித்தியாசம் என்ன, எது வாங்குவதால் லாபம், இப்போ வாங்குறவருக்கு எதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், எதில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும், எதை பிரச்சனை வந்தாக்கா எப்படி தவிர்க்கணும். ஸோ பல நேரங்களில் மக்களுக்கு குழப்பமாக இருக்கும். பழைய வீட்டுமனை, புதிய வீட்டுமனை எதுனே நிறையா தெரியாது. வீட்டுமனை அப்படிங்கிறது பொதுவாக வீட்டுமனை தான். ஒரு சிலருக்கு இது கரெக்டாக கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் லாபமாக வாங்கிக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம எப்படி லாபகமாக சிக்கலில் மாட்டிக்காமல் தப்பிச்சிக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது அதையும் சொல்கிற போகிறேன். இதை பல டெவலப்பர்ஸு என் மேலே கோச்சிப்பாங்க. பட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லி ஆகணும். ஆசை ரியல் எஸ்டேட் கம்பெனி, நானும் ஒரு ஓனரு, நான் டெவலப்பரு, நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்கிறேன். பட்டு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதில் விலை கம்மி, எதில் லாபம், ஸோ எதில் நம்மளுக்கு நல்ல நல்ல ஆப்ஷன்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க சப்ஜெக்டில் இதுமாதிரி தொடர்ந்து நான் கொடுப்பேன். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிங்க. வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். முதல்ல பழைய வீட்டுமனைனா என்ன, புதிய வீட்டுமனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பழைய வீட்டுமனை அப்படிங்கிறது ஏற்கனவே போட்டு, அதாவது ஒரு 7 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், ஏன் 30-40 வருஷம் கூட இருக்கும், போட்டு டெவலப் பண்ணி ஏற்கனவே விற்றுருப்பாங்க. அது பல கைகள் மாறி 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 வந்திருக்கும். ஸோ இப்போ சேல்ஸுக்கு வரும். ஒரு சில பல ஓனர் விற்கவே மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை வாங்கணுங்க வீடு கட்டிருப்பாங்க, இல்லை வெறும் இடமா வச்சுருப்பாங்க, அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதனால் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம விலை பேசி நம்ம வாங்கலாம். இன்னொன்று புதிய வீட்டுமனை அப்படிங்கிறது எதுனாக்கா, புதுசாக இப்போ டெவலப் பண்ணுவாங்க. அதாவது மொத்த ஓல்டு லேண்டையும் ஒரு 5 ஏக்கரு, 2 ஏக்கர், 1.5 ஏக்கர் இந்த மாதிரி பெரிய லேண்ட்ஸ்கேப்பை பர்ச்சேஸ் பண்ணி, சரிங்களா, அதில் டெவலப் பண்ணி ரோடெல்லாம் போட்டு, ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு, அப்புறம் டாக்குமெண்டேஷன் டிடிசிபி சிஎம்டி அப்படிலாம் வாங்கி, அப்புறம் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. புதுசாக டெவலப் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு விற்பனை கொண்டு வருவாங்க. அதுதான் புதிய வீட்டுமனை பிரிவு விற்பனை, வாங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நானும் நிறைய விளம்பரங்களில் கொண்டு உங்களுக்கு நான் சேர்த்துருப்பேன். அதுதான் அது. நானும் இப்போ சில பழைய வீட்டுமனை விற்பனை கொண்டு அதையும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். அது பழசு. இப்போ பழசு அப்படிங்கும்போது ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா கூட பரவாயில்ல, 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வாங்கினா ரொம்ப சீப்பாக வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி நல்ல லாபத்துக்கு இன்றைக்கி கை மாறி விற்பாங்க. இப்போ அதே பழைய வீட்டுமனையை இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கை மாறி இன்னொருத்தர்கிட்ட வந்திருக்கோம், விற்பார். புரியுதுங்களா? இல்லை ஒரு 20 வருஷம் அப்படியே கடப்பில் போட்டுட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு விற்கணும்னு வருவார். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த பழைய வீட்டுமனை விற்பனை. அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. புதிய வீட்டுமனைங்கிறது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். சரிங்களா? இது எல்லாமே இப்போ புதுசாக வாங்கி லேண்ட்ஸ்கேப்பில் டெவலப் பண்ணி இன்றைக்கி கொண்டு வருவார். அந்த பழைய வீட்டுமனைங்கிறது பழைய ரேட்டுக்கு வாங்கினார் பார்த்தீங்களா, ஏற்கனவே வாங்கினார். 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் வச்சுருப்பார், இல்லை 1/4 கிரவுண்ட் கூட இருக்கும், 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். பழைய ரேட்டுக்கு வாங்கினதுனால இவர்னால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியும். விலை கொஞ்சம் நம்மளுக்கு எப்படியுமே இந்த புதிய வீட்டுமனை விற்கிறதுக்கும் இந்த பழைய வீட்டுமனைக்கு 25 to 30% மார்ஜின் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 20% கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பழைய வீட்டுமனை நம்மளுக்கு வாங்கும்போது இந்த லாபம் இருக்குது. சரிங்களா? அதாவது புதிய வீட்டுமனை கண்டிப்பாக இன்றைக்கி காசுக்கு கொடுத்து தான் அந்த லேண்ட்ஸுக்கு ஓனர்கிட்ட வாங்கியிருப்பார். பெரும்பாடாக இருக்கும். நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்ட இடம் வாங்குறதுல பெரிய விஷயமா இருக்குது. அதை வாங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவுகள்லாம் பண்ணி அழகாக பல பலன்னு வச்சுருப்பார். இடத்த பார்க்க போகும்போது கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி கேட்டு கம்ப்ளீட்டுக்கும் ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்கும். அந்த பழைய வீட்டுமனை ஒவ்வொரு இடம்லாம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், வெல் டெவலப்டு ஏரியாவில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு ரோடு சரியில்லாமல் இருக்கும். அப்புறம் எது மனைங்கிறது அடையாளம் இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் இதில் இருக்கும். ஆனால் புதிய வீட்டுமனைலாம் அப்படி கிடையாது. ஸோ அதனால் பழைய வீட்டுமனையில் கொஞ்சம் லாபம் நம்மளுக்கு வாங்கும்போது இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண தெரிஞ்சாக்கா வாங்கலாம். ஆனால் இந்த பழைய வீட்டுமனையில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னாக்கா, அதாவது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரங்களில் இவங்க எங்கேயாவது லோனுக்கு போட்டிருப்பாங்களோ, இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சுருக்காங்களோ, இல்லை இவங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சொந்தத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதோ அப்படின்னாக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது.
சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்து அணுகணும். இதை அணுகி நம்ம வாங்கினோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் எரர்ஸ்லாம் வரதான் செய்யும். எல்லா விஷயத்திலும் எரர் இல்லாமல் இல்லை. ஆனால் புதிய வீட்டு மனை அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தான் டிடிசிபி அப்ரூவ்டோ சிஎம்டி அப்ரூவ்டோ வாங்கியிருப்பார். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அரசாங்கம் வந்து அப்ரூவலே கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த புதிய வீட்டு மனையில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த பயங்கள்லாம் கிடையாது. இது வேறு ஏதாவது சிக்கல் இருக்காலும் இதையும் நம்ம வாங்கினாலும் நம்ம வந்து இதை போட்டு வாங்கணும். நம்ம ஈஸியெலாம் போட்டு தான் வாங்கணும். இதையும் ஈஸியாக தான் போட்டு வாங்கணும். ஆனால் பழைய வீட்டு மனையில் பல நேரங்கள் லோன் போட்டுலாம் வாங்க முடியாது. ஆனால் புதிய வீட்டு மனையில் விற்கும்போது 80% வரைக்கும் லோன் கொடுப்பார். இவர் பேங்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடியாக நீங்கள் வாங்குற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் ஓகேனாக்கா தரமாக லோன் போட்டு வாங்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ பழைய வீட்டு மனையிலையும் புதிய வீட்டு மனையில் இதுதான் வந்து உங்களுக்கு சாதக பாதகங்கள். அப்புறம் பழைய வீட்டு மனையில் நான் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி வாங்கினாலும் நம்மளுக்கு லாபம் இருக்குது. ஆனால் ரெடி கேஸ் தான் பல நேரங்களில் வாங்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி புதிய வீட்டு மனையில் லோன் போட்டு வாங்கலாம். புதிய வீட்டு மனையில் என்னன்னாக்கா பலன்னு இருக்கும். ஸோ நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு சாம்பாத்தி இருந்ததுனாக்கா தகுதி இருந்தாக்கா பழைய வீட்டு மனை தேர்ந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் புதிய வீட்டு மனையில் நிறைய சாதனைகள் இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய வீட்டு மனைகளே ஒரு சில இடங்களில் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஏதாவது இந்த பழைய வீட்டு மனையில் விற்கிற ரேஞ்சுக்கே கிடைக்கும். நீ இன்னும் தேடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே 200 100 கம்மியாக கூட கிடைக்கும். ஸோ அப்படி வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பெரிய சீக்ரெட் நான் சொல்கிறேன். நான் ஒரு சில இடங்களில் 2000 நீங்கள் அந்த இதை வாங்கி நீங்கள் பாருங்கள். 2020 21 வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் வந்து நெகோசியேஷன் பேசி வாங்கலாம். அவங்களே ரேட்டு கம்மியாகவும் கொடுப்பாங்க. மார்க்கெட் ரேஞ்சுக்கு இருக்கும். இன்றைக்கி 2000 அப்ரூவலில் பார்த்தீங்கன்னாக்கா 2024 23 25 இருந்ததுனாக்கா அவங்களால பெரிய நெகோசியேஷன் கொடுக்க முடியாது. நான் 2020 இருக்குதுனாக்கா கண்டுபிடிச்சி வாங்கிக்கிங்க, அதில் உங்களுக்கு லாபம். ஆனால் பழைய வீட்டு மனையிலையும் லாபங்கள் இருக்குது, சாதக பாதகங்கள் இருக்குது. புதிய வீட்டு மனைகளிலும் நிறைய லாபங்கள் இருக்குது, நிறைய சாதகங்கள் இருக்குது. ஒரு சில பாதகங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏரியாலாம் செக் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா இருக்கா நான் சொன்ன சப்ஜெக்ட்டு. ஸோ பழைய வீட்டு மனை எது, புதிய வீட்டு மனை எது, லாபம் சாதக பாதகங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பழைய வீட்டு மனை நீங்கள் வாங்க போகும்போது கண்டிப்பாக இடத்த அளக்கணும். இடத்தையும் அளந்து பார்த்துட்டு பர்ஃபெக்டாக அந்த ரோட்டினுடைய அளவு எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. இடத்த கல் போட்டு வச்சுருக்குறாங்களா அளங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டமாக போய் நின்று அளங்க. புதிய வீட்டு மனையில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க ஆல்ரெடி நம்பர்லாம் போட்டு கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிக்கல் மேக்ஸிமம் இருக்காது. இருந்தாலும் என்ஷூர் பண்ணிங்க, செக் பண்ணிங்க. நான் சொன்ன சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் நண்பருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி நினச்சினாக்கா உங்கள் நண்பர் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ எந்தெந்த குரூப்பில் அனுப்புன்னு நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இதே மாதிரி நல்ல நல்ல தகவல் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் தொடர்ந்து போடுறேன். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது சால சிறந்தது. பார்த்து செய்யணும், நல்லா யோசித்து செய்யணும். லோன் போட்டு இடம் வீடு வாங்கலாம். ஆனால் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தாராளமாக கட்டுங்க, இடத்த வாங்குங்க. இல்லை முடியலைன்னாக்கா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துங்க, சேமிப்பு அதிகப்படுத்துங்க. நீங்கள் நிச்சயமாக வாங்கிடுவீங்க. நன்றி நண்பர்களே.